இந்த தேதியில எனக்கும் நம்பிக்கும் மேரேஜ் நடந்த மாதிரி சர்டிபிகேட் ரெடி பண்ணணும். அத ரெஜிஸ்டரும் பண்ணிருக்கணும். அதுக்கு நம்பியோட கையெழுத்து வேணுமேக்கா. நம்பியோட கையெழுத்துக்கா பஞ்சம்? நம்ம கிட்டதான் அவனோட டாக்குமெண்ட்ஸ் 100 கணக்குல இருக்கே. மினிஸ்டர் சார் தான் சொன்னாருல்ல, ஏற்கனவே ஒரு ஒரிஜினல் இருந்தா அதே மாதிரி ஒரு டூப்ளிகேட்டை ரெடி பண்றது ஈஸின்னு. நம்பியோட கையெழுத்து காட்டினா அதே மாதிரி கையெழுத்து போடுறது ஈஸி தானே? என்ன மினிஸ்டர் சார்? ஆமாமா, ஈஸி தான். அந்த சர்டிபிகேட் டூப்ளிகேட்னு பிரகாஷ் பிரச்சனை பண்ணுவானேக்கா. ஏற்கனவே இருக்கிற கையெழுத்தோட இந்த கையெழுத்து கம்பேர் பண்ணி ப்ரூவ் பண்ண முயற்சி பண்ணுவானே. அப்படி ப்ரூவ் பண்ண முயற்சி பண்ணாலும் நாம மாட்டக்கூடாது. அந்த அளவுக்கு அது ஒரிஜினலா இருக்கணும். அது மினிஸ்டர் சாரோட பொறுப்பு. முயற்சி பண்ற காயத்ரி. அது கூடவே அந்த பரதேசி மலர்விழியோட கையெழுத்தை வாங்கி அதையும் ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம்னா எல்லாமே முடிஞ்சது. நம்பியோட சொத்து முழுக்க சிந்தாம செதறாம என்கிட்ட வந்து சேர்ந்துரும். எல்லாத்துக்கும் நீங்க தான் பொறுப்பு மினிஸ்டர் சார். நான் தான் நம்பிக்கை லீகலா பொண்டாட்டின்னு நிரூபிச்சிட்டா வேற யாரும் வந்து சொத்துக்கு உரிமை கொண்டாட முடியாது. இருக்கிற ஒரே உறவு மலர்விழிதான். அவளும் இந்த சொத்து எனக்கு வேண்டான்னு எழுதி கொடுத்துட்டானா அதுக்கப்புறம் யாரும் என்ன அசைக்க முடியாது. செக்யூரிட்டி மேடம், முதல்ல கேட் திறங்க. கேட் எல்லாம் திறக்க முடியாதுங்க. நான் அந்த மினிஸ்டர் கூட இருக்காங்கல்ல காயத்ரி, அவங்களோட லாயர் வந்திருக்கேன். அவங்கள பார்க்கணும். இருங்க, கேட்டு வரேன். சொல்லு சார், யாரோ லாயர் லேகாவா வந்திருக்காங்க. காயத்ரி மேடமா பார்க்கணுமா? ஓகே, கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்லு. ஓகே சார். லாயர் லேகா உங்களை பார்க்க வந்திருக்காங்களா? உள்ள வர சொல்லட்டுமா? லேகாவா? அவ எப்படி இங்க வந்தா? உள்ள விட வேண்டாம்னு சொல்லட்டுமா? இல்லல, அவ என்னோட ஃப்ரெண்டு தான். ஆனா விஷயம் இல்லாம இங்க வந்திருக்க மாட்டாளே. சரி சரி, நான் போய் அவளை வெளியவே பார்த்து பேசி அனுப்பிட்டு வரேன். பாவினு, கேட்டு திறந்து விடு. சரிங்க சார். என்ன லேகா, நான் இங்க இருக்கேன் நீ எப்படி கண்டுபிடிச்ச? ஏதாவது அவசரமா? போன் கூட பண்ணாம வந்திருக்க? என்னாச்சு? ஏன் உன் முகம்ல ஒரு மாதிரி இருக்கு? ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனை தான், அத நான் சொல்றேன். என்ன காயத்ரி, என்னடா இவங்களை மிஸ்லீட் பண்ணி அனுப்புனோமே, கரெக்டா இங்க வந்து நிக்கிறாங்களேன்னு அசந்து போய் நிக்கிறீங்க? அசந்து போய் நிக்கல பிரகாஷ், ஆடி போய் நிக்கிறாளுவ. உலகத்திலேயே இவதான் பெரிய புத்திசாலி நினைச்சிட்டு இருந்தா, அவளுக்கு மேல ஒரு புத்திசாலிய பார்த்த உடனே அப்படியே அதிர்ச்சி ஆகி நிக்கிறா. போன் நம்பரை திசை திருப்பி விட்டா ஏமாந்துருவாங்களா? நீங்க எங்க இருப்பீங்க, என்ன பண்ணுவீங்கன்னு ஃபுல் டீடைலும் பிரகாஷுக்கு தெரியும். அதான் எங்க பிரகாஷ். என்ன லேக்காது, எதுக்கு இப்படி பண்ண? நீ எப்ப இவங்களோட கூட்டு சேர்ந்த? எனக்கே நீ துரோகம் பண்றியா? மேடம், நடந்ததை சொல்லுங்க, அவ கேட்கட்டும். சாரி காயத்ரி, நான் பண்றதெல்லாம் எவ்வளவு பெரிய தப்புன்னு எனக்கு இப்பதான் தெரியுது. ஆலப்புழால பெரிய வக்கீல் ஏகாம்பரம் சாரோட ஃப்ரெண்டு. ஏமா, நீங்க பொதுமக்களை தான் கட்சிக்காரன்னு சொல்லுவீங்க, ஆனா அந்த வக்கீல் உண்மையிலேயே எங்க கட்சிக்காரமா, ரொம்ப நல்ல மனுஷன். அந்த வக்கீல் என் ஹஸ்பண்டோட க்ளோஸ் ஃப்ரெண்டு. நான் உனக்கு செஞ்ச உதவி எல்லாம் அவர் என் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லிட்டாரு. ஏமா, அதுக்கு பேரு உதவி இல்லம்மா, கூட்டு சதி. இதே வார்த்தையை தான் என் ஹஸ்பண்டும் சொன்னாரு. எதுக்காக கெஸ்ட் ஹவுஸை கிரிமினல்ஸ்க்கெல்லாம் வாடகைக்கு விடுற? நம்ம குடும்பத்துக்கு அது அவமானம் இல்லையான்னு சண்டை போட்டாரு. நல்ல முறையில சம்பாதிக்கிறதா இருந்தா சென்னையில இரு, இல்லைன்னா ஆலப்புழாக்கே வந்துருன்னு சொல்லிட்டாரு. இவங்க நல்ல மனைவியா இருக்காங்க, புருஷன் சொல்றத மதிக்கிறாங்க, அதனாலதான் தன்னோட மனசை மாத்திக்கிட்டாங்க.
லேக்கா, நான் உனக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட் தானே? சாரி காயத்ரி, இது என் குடும்பத்துக்கே பிரச்சனையாகுது. என்ன மட்டும் இல்ல, என் குழந்தைங்களை, என் ஹஸ்பண்டை, என் பேரண்ட்ஸை கூட பாதிக்கிற விஷயம். இதுக்கு மேல நான் உனக்கு ஹெல்ப் பண்ண முடியாது, பண்ணவும் மாட்டேன். சம்பாதிச்சதெல்லாம் பத்தாதா? நீயும் திருந்தி நல்லபடியா வாழ்ந்த என்ன? என்ன காயத்ரி இதெல்லாம்? இவங்க எப்படி உள்ள வந்தாங்க? எப்படி இடத்த கண்டுபிடிச்சாங்க? என்ன நடக்குது இங்க? கூட இருந்தவங்களே துரோகிகளா மாற சீசன் சார் இது. முதல்ல பென்னி, இப்ப லேக்கா. வரிசையா நான் நம்பினவங்க எல்லாருமே எனக்கு துரோகம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓ, நீ துரோகம்னு சொல்ற, நாங்க மனம் திறந்துறதுன்னு சொல்றோம். அது சரி, மலர்விழி மேடமை எங்க கடத்தி வச்சிருக்க? மரியாதையா சொல்லு. இதுக்குதான் வந்தீங்களா? நாங்க ஒண்ணு அக்கா தங்கச்சி 2 பேரையும் பார்த்து நல்லா விசாரிச்சுட்டு போக வரல. மலர்விழி மேடமை மீட்டிட்டு போறதுக்காக வந்திருக்கோம். மரியாதையா சொல்லு. ஏய், இது என்ன பப்ளிக் ப்ராப்பர்ட்டி நினைச்சியா? இது பிரைவேட் ப்ராப்பர்ட்டி. நீங்க அத்துமீறி உள்ள நுழைஞ்சதே தப்பு. மரியாதையா வெளியில போயிடுங்க, இல்லனா கழுத்து பிடிச்சு வெளியில தள்ள சொல்றேன். காயத்ரி, இவங்க கிட்ட என்ன பேச்சு? இப்பவே வெளிய தூக்கி போட சொல்ல. டேய், இவங்கள வெளிய தூக்கி போடு. சார், அப்படியே சினிமா மாதிரி இருக்கு. அப்படியே இருங்க. டேய், என்ன பண்ற? இருங்க சார். என்னடா பண்ற? நிறுத்துடா. டேய், என்னடா இது? எதுக்கு வெளிய சொல்றேன் எடுக்கற? கேளுங்க. Facebook லைவ்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. நான் கேமரா ஆன் பண்ணி வச்சா இங்க நடக்கிறது லைவா உலகத்துக்கு போயிடும். இப்ப 1500 பேர் பாத்துக்கிட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல நாடு முழுக்க இந்த வீடியோ வைரலா பரவிடும். என்னாச்சு? ஃபேஸ் காட்டுங்க. ஏய், ஒண்ணு. இவங்க தான் காயத்ரி. இவங்களும் அமைச்சரும் கூட்டு சதி பண்ணிதான் அமெரிக்கன் சிட்டிசனான மலர்விழி வெங்கடேஷ்ங்கிற 2 பேரை கடத்தி வச்சிருக்காங்க. நல்லா பாத்துக்கங்க. இல்ல, இவன் போய் சொல்றான். நாங்க உட்கார்ந்து பிசினஸ் விஷயமா பேசிட்டு இருக்கும்போது இவன் உள்ள புகுந்து கலாட்டா பண்றான். நீ கடத்தல? உள்ள மலர்விழி மேடம் இல்லன்னு ப்ரூவ் பண்ணு. எங்களை செக் பண்ண விடு. ஏய், அதெல்லாம் யாரையும் உள்ள விட முடியாது. வெளிய போ. இவர்தான் அமைச்சர் தம்பி ஜெயவேல். இவர்தான் பல தடவை எங்களை டார்ச்சர் பண்ணிருக்காரு. ஏய், வேணாம் விடு. இருங்க. ஏன் மறைக்கிறீங்க? கொஞ்சம் இருங்க, கொஞ்சம் இருங்க. இங்க வாங்க, வெளிய வாங்க. பாத்தீங்களா மக்களே, நீங்க ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த பிரதிநிதி ஒரு கிரிமினல் கூட சேர்ந்துகிட்டு ஆலோசனை பண்ணிட்டு இருக்காரு. இவங்க தான் மலர்விழி தம்பதிகளை கடத்தி வச்சிருக்காங்கன்னு நான் சந்தேகப்படுறேன். அதுக்கு ஏத்த மாதிரி இவங்க எங்களை உள்ள விட மறுக்கிறாங்க. அப்ப இவங்க தானே கடத்தி ஒளிச்சு வச்சிருக்கணும். இத பாக்குறவங்க எல்லாரும் இத தொடர்ந்து ஷேர் பண்ணுங்க. இந்தியா முழுக்க இந்த அக்கிரமம் பரவட்டும். பிரகாஷ், உள்ள தேட முதல்ல நீ அதை ஆஃப் பண்ணு. அப்படி வாங்க வழிக்கு. இப்ப பல்டி அடிக்கணும்னு நினைச்சீங்க, இது ஆன் பண்றதுக்கு 2 செகண்ட் ஆகாது. அண்ணா வாங்கண்ணா, போய் செக் பண்ணுவோம். வாங்கண்ணே. ஐயா, அவங்கள எங்க காணும்பா, நல்லா பாத்துட்டேன். மேலையா அவங்க இல்ல. அவங்க வீட்டுக்குள்ள இல்ல. எங்க ஒளிச்சு வச்சிருக்க? என்னடா, நீதானே மலர்விழியை இன்னைக்கு கூட்டிட்டு வருவேன்னு சபதம் போட்ட. இப்ப நீயே வந்து என்கிட்ட எங்கன்னு கேக்குற? என்னடா அக்கிரமம் அது? இங்க பாருப்பா, ஏற்கனவே இந்த அம்மாவோட சேர்ந்து அவமானப்பட்டது பத்தாதா? மறுபடியும் அசிங்க பண்ணுமா? மரியாதையா சொல்லிடு அவங்களை எங்க ஒளிச்சு வச்சிருக்கேன்னு. எனக்கு எதுவுமே தெரியாதியா. என்னடா டிராமா அது? இங்க வந்து எதுக்காக இப்படி நடிச்சு கொட்டுற? மரியாதையா வெளியில போறியா இல்லையா? நான் டிராமா போடுறேன்னா, மலர்விழி மேடத்தை நீதான் ஏர்போர்ட்ல இருந்து கடத்திருக்க. நம்பியோட சொத்து எனக்கு எதுவும் வேண்டாம், எல்லாத்தையும் நீயே வச்சுக்கன்னு அவங்க உனக்கு எழுதி கொடுக்கற மாதிரி தான பத்திரத்துல கையெழுத்து வாங்குறதுக்காக தான் அவங்கள கடத்தி வச்சிருக்க. நம்பியோட சொத்து எல்லாத்தையும் ஆட்டையை போடுறதுக்கு நீ நடத்துற நாடகம் தான் இதெல்லாம். எனக்கு எதுவும் தெரியாதா? என்னக்கா இது? நம்ம பிளான கரெக்டா சொல்றான்.
சார் இந்த வேலையை செய்யறதுக்கு தான் மக்கள் உங்களை ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தாங்களா? ஒரு மினிஸ்டர் செய்யற காரியமா இது? ஏங்க அப்படி என்னதாங்க கிடைக்க போகுது காயத்ரி கிட்ட? உங்ககிட்ட இல்லாத பணமா சொத்தா? இவளுக்கு சப்போர்ட் பண்ணி நீங்க மினிஸ்டரா இருக்கிறதையே மறந்து அடியாளவே மாறிட்டீங்களே, அசிங்கமா இல்ல? இதே மாதிரி ஒரு ஃபார்ம் ஹவுஸ்ல வச்சுதானே உங்களை தலையில அடிச்சு கொலை பண்ண முயற்சி பண்ணா இவ. அதெல்லாம் மறந்துட்டு இவளுக்கு கையால் வேலை பாக்குறீங்க. நினைக்கவே அசிங்கமா என்கிட்ட பொங்காதீங்க சார். நீங்க பாக்குற வேலையை சொன்னா கோவம் வருதா? அசிங்கமான வேலையை பார்த்தா அவமானப்பட்டுதான் ஆகணும். டேய், நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன், ஓவரா பேசிக்கிட்டே போறேன். பேசாம நீ செய்யற வேலைகளை வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்களா? காயத்ரி, நம்பி சொத்து இப்போ வரைக்கும் உன் கைக்கு வரல. அதை நான் வரவும் விட மாட்டேன். அதே மாதிரி பென்னி இப்ப என் கண்ட்ரோல்ல இருக்கான். ஜெயந்த் விலாஸ் பத்திரம் உன் கைக்கு வரலன்னு எனக்கு நல்லா தெரியும். உன்னை நம்பி சொத்தை அடைய விட மாட்டேன். அது மட்டும் இல்ல, ஜெயஹிந்த் விலாஸ்ல உன் காலடி பட கூட நான் விட மாட்டேன். என்னடா என்கிட்ட மறுபடியும் சவாலா? சவாலே தான். நீ சொன்னியே உன்னோட கல்யாண நாள் அன்னைக்கு ஜெயஹிந்த் விலாஸ்குள்ள மகாராணி மாதிரி நுழைவேன்னு. அதுக்கு இன்னும் 10-12 நாள் தான் இருக்கு. அதுக்கு முன்னாடி உன் கையில சல்லி காசு இல்லாத பரதேசியா உன்னை தெருவுல துரத்துறனா இல்லையான்னு பாரு. டேய், இந்த உதாரெல்லாம் வேற யார்கிட்டயாவது காட்டு. இப்பவும் சொல்றேன், நான் சொன்னபடி சொன்ன நாள்ல அந்த ஜெயஹிந்த் விலாச அடைஞ்சே தீருவேன். உங்க எல்லாரையும் அந்த வீட்டை விட்டு நான் தாண்டா வெளியில துரத்த போறேன். நம்பி சொத்தையும் அடைஞ்சு காட்டுறேன்டா. இப்போ வரைக்கும் உன்னால ஒரு ஆணியும் புடுங்க முடியல. இனிமேலும் உன்னால எதுவும் பண்ண முடியாது. அதுக்கு நான் விடவும் மாட்டேன். பிச்சை எடுக்க தயாரா இருக்க காயத்ரி. நான் பெண்ணிய வச்சு என்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணி காட்டுறேன். இது ஏன் சேலஞ்ச். வாங்கண்ணா, வாங்க வாங்க வாங்க. கேட்டீங்கல்ல, உங்க ஃபார்ம் ஹவுஸ்க்குள்ளேயே புகுந்து சவால் விட்டுட்டு போறான். நீங்க 2 பேர் பாத்துக்கிட்டு எதுவும் செய்யாம மரம் மாதிரி நிக்கிறீங்க. வேண்டாம் காயத்ரி, மரியாதை முக்கியம். அவன் சின்ன பையன், கையில காசு கூட இல்லாத வெறும் பையன். உள்ள பூந்து சவால் விட்டுட்டு போறான், ஒண்ணுமே செய்யாம நிக்கிறீங்களே. நீங்க 2 பேர் ஆம்பளைங்க தானா? உங்க பதவி மேல மரியாதை வச்சு உங்களை சார் வாங்க போங்கன்னு கூப்பிட்டு இருக்கேன். இதே மாதிரி வெக்கம் கெட்டு போய் நின்னீங்கன்னா மரியாதை கெட்டு போயிடும். இது வரைக்கும் சொதப்பினதெல்லாம் போதும். ஒழுங்கு மரியாதையா நான் சொன்ன மாதிரி என் மேரேஜ் சர்டிபிகேட்டை 2 நாள்ல ரெடி பண்ண பாருங்க. இல்லைன்னா நடக்கிறதே வேற. அண்ணே, இந்த அசிங்கம்லாம் நமக்கு தேவையா? ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்கண்ணே. 2 பேரையும் பைபாஸ் ரோட்ல போட்டு லாரியை விட்டு ஏத்தி நசுக்கிறேன். அதுக்கப்புறம் 2 பேர் பணத்தையும் வழிச்சு எடுத்துட்டு போனோம். டேய், பிரச்சனை தெரியாம குதிக்காதரா. என் வீடியோ விஷயம் அவகிட்ட மாட்டாம இருந்திருந்தா அவளை நான் இவ்வளவு தூரம் பேச விட்டுருப்பேனா? என் மினிஸ்டர் பதவி நிலைக்கணும்னா நம்ம மான மரியாதைக்கு எந்த குறையும் வந்துடக்கூடாதுரா. நாம கௌரவமா நடமாடுறதும் உள்ள முடங்கி போய் கிடக்கிறதும் இப்ப அவ கையில தான்டா இருக்கு. அவ சொல்ற மாதிரி ஆடித்தாண்டா ஆகணும். பேசாம போய் வேலையை பாடுறா. என்னக்கா அவன் நம்ம மனசுல இருக்கிற திட்டத்தை அப்படியே சொல்றான்? எப்படி அவனுக்கு இது தெரியும்? வீட்ல கேமரா வச்சு நம்மள அவன் கண்காணிக்கிறானோ?
அவனுக்கெல்லாம் அந்த அளவுக்கு தந்திரமும் தெரியாது, தைரியமும் கிடையாது. எல்லாம் லாஜிக் தான். அந்த மலர்விழிய நாம ஏன் இன்னும் கொல்லலன்னு யோசிச்சா இந்த டைரக்ஷன்ல தான் அவனோட யோசனை போகும். அப்படி கெஸ் பண்ணி தான் அடிச்சு விடுறான். அவன் சொன்னது ஒரு செகண்ட் நான் அப்படியே ஆடி போயிட்டேன்க்கா. நானும் தான் ஆடி போயிட்டேன். அடுத்தடுத்து எவ்வளவு துரோகம். அந்த லேக்கா இப்படி பண்ணுவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. நாசமா போறவ உன்னோட ஃப்ரெண்டா இருந்தாலும் நம்ம கேஸ் பேரை சொல்லி எவ்வளவு பணத்தை அவ வாங்கி தின்னுருப்பா. திடீர்னு இப்படி பல்ட்டி அடிச்சிட்டாளேக்கா, அவெல்லாம் விளங்குவாளா? பல்ட்டி அடிச்சதோட நிக்கலையே, நானும் திருந்தணுமா? அவ புருஷனோட பேச்ச கேட்டு ஆடணுங்கிறது அவ தலைவிதி. எனக்கு என்ன தலைவிதி? என் புருஷனை 10 வருஷத்துக்கு மேல ஆட்டி வச்சவனா என்ன பத்தி தெரியாம எனக்கே அட்வைஸ் பண்றதுக்கு வந்துட்டான். அக்கா எனக்கு இன்னும் ரொம்ப பயமா இருக்குக்கா. முதல்ல பென்னி, இப்ப இவ. இதெல்லாம் நல்லதுக்கே இல்லக்கா. லட்சியம்னு இருந்தா நாம போற பாதையில நல்லதும் நடக்கும், கெட்டதும் நடக்கும். இதுக்கெல்லாம் பயந்துட்டா நாம போற காரியம் நடக்கவே நடக்காது. பிரகாஷ் நம்ம திட்டத்தை பத்தி சொன்னதும் நான் கூட தான் ஆடி போயிட்டேன். அப்புறம் சமாளிக்கலையா? இப்ப நமக்கு இருக்கிற ஒரே நம்பிக்கை அந்த மினிஸ்டர் மட்டும்தான். நம்ம சொன்னபடியெல்லாம் செய்வான்ல. செய்யாம அவன் என்ன மனசு வந்தா செய்யறான். அந்த குரங்க ஆட்டி வைக்கிற குச்சி நம்ம கையில இருக்கு. நிஜமா இந்த வீடியோக்கு அவ்வளவு பவர் இருக்காங்க? பவர் வீடியோக்கு இல்ல வேணும், அந்த மினிஸ்டரோட மானம் கௌரவத்துக்கு இருக்கு. நம்ம நாட்டுல ஒரு அரசியல்வாதி ஊழல் பண்ணான்னு சொன்னா யாரும் பெருசா எடுத்துக்க மாட்டாங்க. ஆனா பொண்ணு விஷயத்துல தப்பு பண்ணான்னு தெரிய வந்தா ஜனங்க அவனை மன்னிக்கவே மாட்டாங்க. அந்த ஆளுக்கு அது நல்லாவே தெரியும். கரெக்டான பாயிண்ட் புடிச்சிருக்கா. அது பத்தாதுன்னு அண்ணனையும் தம்பியும் நல்லா ஏத்தி விட்டுருக்கேன். நம்மளை விட தீவிரமா 2 பேரும் வேலை பாக்குறானுங்க. கவலையே படாது, கடைசியில நாம தான் ஜெயிக்க போறோம். ஜெய்ஹிந்த் விலாசம் நமக்கு தான், நம்பியோட சொத்து முழுக்க நமக்கு தான். அக்கா, அந்த மினிஸ்டர் தம்பி முழிச்ச மொழியே சரியில்லைக்கா. அந்த ஆளும் அவன் மூஞ்சியும். எப்பவுமே மெயின் ஸ்விட்ச் நம்ம கையில இருக்கிறப்போ அவன மாதிரி அல்ல கைய பத்திலாம் கவலையே படக்கூடாது. அவன் மூஞ்ச எப்படி வச்சிருந்தா நமக்கு என்ன? இப்போதைக்கு அவன் நமக்கு அடிமை. எவ்வளவு வேலை வாங்க முடியுமோ அவ்வளவு வேலை வாங்குவோம். அதுதான் நம்ம திறமை. அந்த பிரகாஷ் எந்த தைரியத்துலக்கா சவால் விடுறான்? எல்லாம் ஒரு குருட்டு தைரியம் தான். மினிஸ்டரோட குடுமி நம்ம கையில இருக்கிற வரைக்கும் நாம பயப்பட வேண்டியதே இல்ல. நீ கவலையே படாத. நான் போட்ட சபதப்படி ஜெயிக்க தான் போறேன். அந்த வீட்டுக்குள்ள மறுபடியும் மகாராணி மாதிரி உட்காரதான் போறேன். அந்த குடும்பத்தை தெருவுல பிச்சை எடுக்க வைக்க தான் போறேன். உன்கிட்ட இருந்து இந்த வார்த்தையை கேட்கும் போது எனக்கு ரொம்ப நம்பிக்கையா இருக்குக்கா. அதுக்காக நாம சும்மா இருந்துடக்கூடாது. மினிஸ்டர் எல்லாத்தையும் பாத்துக்குவாருன்னு நாம லேஸ்ல விட்டுற கூடாது. நம்மளால என்ன செய்ய முடியுமோ அதை நாம செய்யணும். வினோ, 2 பேரும் ஏதோ சொல்லணும்னு நினைக்கிறாங்க. என்னன்னு தான் கேட்போம். பிளாஸ்டர் எடுத்து விடு. நீ செய்யறது பெரிய தப்பு. நாங்க இந்தியன் சிட்டிசனே கிடையாது, அமெரிக்கன் சிட்டிசன். எங்களை ஏதாவது செஞ்சா அதுக்கான பலனை நீ அனுபவிக்க வேண்டியது வரும். உங்களை நான் என்ன செஞ்சாலும் அது யாராவது கண்டுபிடிச்சாதானே. ஒழுங்கு மரியாதையா நான் நீட்டுற பத்திரத்துல கையெழுத்த போடுங்க. இல்லனா சித்திரவதனா என்னன்னு நான் உங்க 2 பேருக்கும் காட்டுவேன். நரகத்தை காட்டுவேன். என்ன சொன்னீங்க? அமெரிக்கன் சிட்டிசனா? அந்த ஸ்டைல்லையும் காட்டுவேன். கொஞ்சம் இறக்கம் காட்டுமா. நான் டயாபெட்டிக்கு ரொம்ப நேரம் சாப்பிடாம இருக்க முடியாது. வாயெல்லாம் காஞ்சு போச்சு. கொஞ்சம் தண்ணியாவது கொடுக்க சொல்லேம்மா. நோ வே. இந்த ரூமுக்குள்ளேயே உங்க 2 பேரையும் அடிச்சு கொன்னாலும் ஏன்னு கேட்க ஆள் இல்ல. கையெழுத்து போடுறேன்னு சொல்லுங்க, தண்ணி தர சொல்றேன். நான் அவ்வளவு சொல்லியும் நீங்க யாரும் கேட்கல. பண்ணுங்க. எல்லாரும் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.
அதோட ஏன் நிறுத்துறீங்க? அப்படியே சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்துல இருக்கிற நோட்டிபிகேஷன் பெல் சிம்பலையும் பிரஸ் பண்ணுங்க. அப்பதானே அந்த சத்யா பிரகாஷ அதான் உங்க சாகாஷ நான் என்ன கதி பண்ண போறேன்னு நீங்க ஃபர்ஸ்டா பார்க்க முடியும். பண்ணியாச்சுல?